வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜி சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜி சார்ட் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேர் ஈவெண்ட்ஸுக்கு முன்னாடி, அதாவது டிஃபெக்ட் நடக்கிற வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்காக ஜி சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டோட சேஃப்டி ஏறதுக்காக, இல்லைனா ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மெஷின் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜி சார்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜி சார்ட்னா என்ன? முதல்ல ஆட்ரிபியூட் கண்ட்ரோல் சார்ட். இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிசைன்டு ஃபார் ரேர் ஈவெண்ட்ஸ்க்காக தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்டிங் டிஃபெக்டிவ் ஆர் டிஃபெக்டிக் பெர் யூனிட் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ ஜி சார்ட்டோட கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிவைடல் யூனிட்ஸ் அன்டில் த நெக்ஸ்ட் டிஃபெக்ட் கவுண்ட் எரர் வரையும் நம்மளுக்கு இதாகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது 100 இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் எரர் நடக்கிறது. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டைம் வந்து 80 இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷனு எரர் நடக்கிறது. ஸோ இதை தான் நம்ம ரேர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் டேட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஃபெக்ட் நம்பரு, ஆப்பர்ச்சுனிட்டிவ் டில் டிஃபெக்ட், எத்தனாவது கவுண்ட் வரும்போது அது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு டிஃபெக்ட் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டேட்டாவை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளோட மினி டேப்பில் லோட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம டேட்டாவை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் உள்ளது ஒன்று ஈச் வேல்யூவும் டிஃபெக்ட் நடக்கிற வரைக்கும் உள்ள கவுண்ட் தான் நம்மளுக்கு இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மினி டேப்பில் டேட்டாவை பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் C1ல் டிஃபெக்ட் நம்பர் இருக்குது. C2ல் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டில் டிஃபெக்ட், அதாவது எரர் நடக்கிறதுக்கு முன்னாடி வரையும் உள்ள கவுண்ட்டு நம்மளுக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120, 95, 150, 80, 1110 அப்படின்னு நம்மளுக்கு வந்துருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120வது இது வரும்போது தான் நம்மளுக்கு டிஃபெக்ட் நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதே ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா 95 கிட்டே வந்துருச்சு. தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா 150 கிட்டே போயிருக்கு. அதே ஃபோர்த் டைம் பார்த்தீங்கன்னா 80 கிட்டே வந்திருக்கு. ஸோ இது வந்து முன்ன பின்ன நம்மளுக்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ நம்ம ஜி சார்ட் கிரியேட் பண்ணோம்னா முதல்ல ஸ்டாட் போய்க்கணும். ஸ்டாட்டில் கண்ட்ரோல் சார்ட்டில் கீழே வந்தீங்கன்னா ரேர் ஈவெண்ட் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று ஜி சார்ட். ஸோ இதை கிளிக் பண்ணி ஜி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜி சார்ட்டோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு ஃபார்ம் ஆஃப் த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் நீங்கள் இதில் இது பண்ணுறீங்க. நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இதில் மெத்தட் ஆஃப் கவுண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிட்வீன் 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதாக தான் இருக்கும். ஸோ வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் டிஃபெக்டிவ் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள்லையும் அதை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஜி சார்ட் வந்துருச்சு. ஜி சார்ட் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எப்படி பார்க்குறதுனா, இதில் சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா இந்த சிஎல் அப்படிங்கிற இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியோட ஆவரேஜை காட்டுறதுக்காக, டிஃபெக்ட் ஆவரேஜாக காட்டுறதுக்காக உங்களுக்கு யூசிஎல்லும் எல்சிஎலும் வந்துட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் லிமிட்ஸு. ஸோ அதனால் இது எக்ஸெப்டட் வேரியேஷனுக்காக காட்டும். நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் லிமிட்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா ப்ராசஸ் ஸ்டேபிள். எல்லா கிராஃபை மாதிரியும் பாயிண்ட்ஸ் வந்து லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே லாங் ஜி வேல்யூ, அதாவது ப்ராசஸ் பெட்டராக இருக்கணும்னா லாங் ஜி வேல்யூ, அதாவது லாங் டைம் டிஃபெக்ட் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். லாங் ஜி வேல்யூ இருந்துச்சுன்னா, ஸ்மால் ஜி வேல்யூ இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்ஸாக டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இதை நம்ம பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம ஜி சார்ட்டை மினி டேப்பில் கிரியேட் பண்ண முடியும். யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரேர் ஈவெண்ட்ஸான மானிட்டரிங் பண்ணுறதுக்காக, ஹாஸ்பிட்டல் எரர்ஸு, சேஃப்டி எரர்ஸு, ஆக்சிடென்ட்ஸு, பிரேக் டவுன்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ராக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டி சார்ட்டை பற்றி பார்க்கலாம். டைம் பிட்வீன் ஈவெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.